மனசு. கேம்ப் முடிந்து திரும்பினான் கேசவன். ஆர்வம் பொங்க அவளை இழுத்து அணைத்தான் அபி. இதோ பார், உனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்து இருக்கேன். ஆச்சரியத்தில் அவளுக்கு விழிகள் விரிந்தன. மறுகணம் முகம் மாறியது. இந்த நெக்லஸ் பாத்தியா? புத்தம் புது மாடல். ஒரே நாளில் ஆர்டர் பண்ணி உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அவள் கழுத்தில் வைத்து அழகு பார்த்தான். மனைவின் அழகில் அசந்து போனான். இந்த பிங்க் கலர் புடவை, மெரூன், மஜந்தா உன் சிவந்த மணிக்கு கொள்ளை அழகாய் இருக்கும் என்றவன் வளையல், தோடு, ஜிமிக்கி என வரிசையாக ஒவ்வொன்றாய் ஆசையுடன் எடுத்து காண்பித்தான். எல்லாமே காஸ்ட்லி ஐட்டங்கள். அதை கண்டும் அவள் முகத்தில் மலர்ச்சி இல்லை. வருத்தமே அப்படி இருந்தது. அதை கண்டும் அவள் முகத்தில் மலர்ச்சி இல்லை. திடுக்கிட்டான். அபி, உனக்காக இதையெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை பார்த்து அலட்சியமாக இருக்கியே, இவ்வளவு வாங்கிட்டு வந்தும் இன்னுமா இப்போதலை? எரிச்சலுடன் கேட்டான் கேசவன். அவள் அவமனித்தாள். அவள் மௌனித்தாள். கோபம் ஜிவ்விட்டது. என்ன காரணம்? சொல்லி தொலையேன் என கத்தினான். நிமிர்ந்து பேசினாள். வாங்கிட்டு வந்தது போதலை என்பதற்காக நான் வருத்தப்படலைங்க. பின்ன எனக்குன்னு எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் உங்களுக்குன்னு எதையுமே வாங்கிட்டு வரலையே, அதை நினைத்து தான் வருத்தப்படுறேன். அவள் சொல்ல சட்டென அவளை இழுத்து கட்டி கொண்டான் கேசவன்.